அன்ஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துருவான். அவன் வரதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் நம்ம செஞ்சு முடிக்கணும். ஆர்ப்பாட்டம் செய்யணுமா? இப்படிப்பட்ட நேரத்துல எதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும்க்கா? சைத்தாலி, ஆர்ப்பாட்டம் இல்ல, ஏற்பாட்ட. சரி, அதுக்காக ஏன் இவ்ளோ கத்தி பேசுறீங்க? நான் என்ன செவிடா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே சொல்லுங்க, இந்த விஷயத்துல என்னென்ன செய்யணுங்கிறீங்க? துளசி, மஞ்சள், வேப்பிலைய ஒண்ணு அரைச்சு அந்த கலவை மூலமா வீட்டை சுத்தி பாதுகாப்பு வளையம் உருவாக்குவோம். சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் எந்த தீய சக்தியும் இந்த வீட்டை அண்டக்கூடாது. விருட்சத்தை எரிச்ச சாம்பல் மூலமா மாய வளையத்தை உருவாக்குவேன். சந்திர கிரகணம் முடியறதுக்குள்ள அன்ஷ் மாய வளையத்துக்குள்ள வருவான். இனிமே என்கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனாலையும் முடியாது. ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीसति हो लोक उजागर रामदूत तुलित बल धामा अंजनी पुत्र पवन सतनामा महावीर विक्रम बजरंगी कुमति निवास सुमति संगी कंचन वरण विराज सुवेसा कानन कुंडल कुंचित केसा हाथ वज्रो ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन பர்ஃபெக்ட் டைமிங். Come on, Ansh. இந்த மாய வளையத்தை உனக்காக தான் உருவாக்கினேன். இந்த வளையத்துக்குள்ள நீ வந்துட்டேனா அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित सुनमे को रसिया राम लखन सीता मन बसी सब सुनलाए तुम्हारी शरणा तुम रक्षक का हो गोडंगा आपते समारो आपे तीनों लोग हाथ कापे तीनों लोग हाथ कापे तीनों लोग हाथ कापे भूत पिशाच निकट नहीं आवे महावीर जब नाम सुनावे भूत पिशाच निकट नहीं आवे महावीर जब नाम सुनावे नासे रोग हरे सब पीरा जपत निरंतर हनुमत वीरा संकट ते हनुमान छुड़ावे मन क्रम वचन ध्यान जो लावे चारों जुग प्रताप तुम्हारा है प्रसिद्ध जगत उजियारा साधु संत के तुम रखवारे सुन निरंतर राम दुलारे जय श्री राम 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 जय श्री राम
இருக்கான் இந்த அஞ்ச். கிரகணம் ஆரம்பிக்க இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துருன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. இவன் எங்க? வேதஸ்ரீ, ஏன் இப்படி புலம்புற? நானே போய் பாத்துக்கிறேன், விடுங்க. வேதஸ்ரீ, வேதஸ்ரீ நில்லு. அஞ்ச், அஞ்ச், எங்க இருந்த இவ்வளவு நேரம்? இவ்வளவு லேட்டாவா வர்றது? நீ வராம போயிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்றும் ஆகல. ஐம் ஓகே. நான் முன்னாடியே வந்திருப்பேன். ஆனா வரும்போது திடீர்னு வண்டிக்கு முன்னாடி மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது. என் வண்டி ஸ்கிட்டாய் திரும்பிடுச்சு. ஒரு 4 ரோட் ஜங்ஷன்ல 4 பாதை சந்திப்பு. அந்த மாதிரி இடத்துல தான் ஆவிங்க மாய வளையத்தை வைக்கும். அப்புறம் எப்படி வந்த? நடந்து வந்தியா இல்ல கார்ல வந்தியா? நான் கார்ல தான் வந்தேம்மா. ஆனா வேற வழியில வந்தேன். என் வண்டி ஸ்கிட்டாய் திரும்பினதுனால எனக்கு டேர்ன் பண்ண இடம் கிடைக்கல. அதனால கொஞ்சம் சுத்தி வர வேண்டியதாயிடுச்சு. ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ ஒரு வேலை செய். நேரம் உன் ரூமுக்கு போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சரியா? என்னக்கா இது? அவன் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? வர வழியில மின்னல் பாஞ்சுதான். அதுவும் 4 ரோடு ஜங்ஷன்ல. என்ன பண்றீங்கக்கா? நீங்க எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? சைதாலி, சில சமயம் எதை நாம ஆபத்துன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்துது. அந்த மின்னல் ஆண்டவனோட அருள் நினைக்கிறேன். அன்ஷ மாய வளையத்திலிருந்து அந்த மின்னல் தான் காப்பாத்திருக்கு. இது நடக்க கூடாது. இந்த நல்ல வாய்ப்பு கை நழுவி போயிடக்கூடாது. இந்த கிரகணம் முடியறதுக்குள்ள எப்படியாவது அன்ஷ மாய வளையத்துக்குள்ள விழ வைக்கணும். அதுக்கு வழி என்ன? அன்ஷ் வீட்டுக்கு போயிட்டா வேதஸ்ரீ அவனை வெளியில விடவே மாட்டா. இத வந்து பாரு. என்ன பாக்குற? இத பாருன்னு சொன்ன. அன்ஷ், உன்னை சுத்தி ஏதாவது தீய சக்திகள் இருந்தா அதெல்லாம் விலகிடும். வந்து பாருங்கறல்ல. साई कृपा करो गुरुदेव की नाई, जो 100 बार पाठ कर कोई छूट ही बंदी महासुख होई, जो ये पढ़े हनुमान चालीसा होए सिद्धि साखी गौरी सा, होए सिद्धि साखी गौरी सा. ஒரு நிமிஷம்க்கா, இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறீங்க? இந்த எண்ணெயை வச்சு கோவில்ல விளக்கேத்த போறேன். சரிம்மா, அத இப்ப ராத்திரியே செஞ்சாகணுமா? அன்ஷ், பக்கத்துல தான் இருக்கு. நான் போயிட்டு இப்ப வந்துருவேன். சரி, கிரகணம் முடியற வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல? கிரகணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் சைதாலி. எனக்கு எதுவும் ஆகாது. நீ என்ன பத்தி வீணா கவலைப்படாத. ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. கிரகணம் முடியற வரைக்கும் அன்ஷ் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. காதுல விழுந்துச்சுல்ல? எஸ்மா. அன்ஷ், இது உன்னை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மண ரேகை. இது நீ தாண்டி போக கூடாது. பிடிச்சிருக்கிற இந்த கிரகண நேரம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு அடி எடுத்து வைக்க கூடாது. சரிம்மா.
இனியும் இந்த வேதஸ்ரீயாலேயே காரியங்கள் கேட்டு போகுது. முதல்ல இவளை என் வழியை விட்டு விலகி வைக்கணும். கிரகணம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அன்ஷ் மாய வளையத்துல சிக்க வேண்டிய ஆபத்து உருவாகாது. கூட இருந்து நீதான் அவனை பாத்துக்கணும். ஹலோ 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 அன்ஷ், நான் தான் பேசுறேன். உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்ஷ் அன்ஷ், அன்ஷ் என்னாச்சு? அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு ஆக்சிடென்ட். அன்ஷ், அன்ஷ் அட கடவுளே, இது உன்னை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மண ரேகை. இதை நீ தாண்டவே கூடாது. நடந்துட்டு இருக்கிற கிரகண நேரம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு அடி எடுத்து வைக்க கூடாது. அன்ஷ், அன்ஷ் அன்ஷ், சொன்னா கேளு. அன்ஷ் நில்லு. அன்ஷ் நில்லு. அன்ஷ் அண்ணி, அண்ணி எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? அவங்க சொல்லிட்டு போகலையே. சுத்தி இருக்கிற இத்தனை கோயில்கள் அவ எந்த கோயிலுக்கு போனான்னு தெரியலையே. எங்க போய் தேடுறது அவள? நம்ம ஒரு வேலை செய்யலாம்னா, நம்ம எல்லாரும் வேற வேற டைரக்ஷன்ல போய் தேடலாம். அதுதான் கரெக்டான ஐடியா. அன்ஷ், நீ இந்த பக்கம் போ. வேதஸ்ரீ, அண்ணி, அண்ணி அட கடவுளே, எங்க போனீங்கக்கா? சைதாலி, அண்ணிய பாத்தியா? இல்லையே. எங்க போனாங்கன்னு தெரியலையே. இவள எங்க போய் தேடுறது இப்ப? வேதஸ்ரீ, வேதஸ்ரீ, நீங்களா? உனக்கு ஒண்ணும் ஆகல? நீங்க இங்க என்ன செய்றீங்க? அது உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு. ஏன் உங்க உடம்பு இப்படி நடங்குது? என்னாச்சு உங்களுக்கு? நீ நல்லா இருக்கல? கோவிலுக்கு போயிட்டு வரேங்க. வீட்ல இருந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே கிளம்பினேன். இங்க பாருங்க, நான் பிரசாதம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கா? ஆமா. அன்ஷ் எங்க? அன்ஷ் எங்கங்க? அன்ஷவும் பக்கம் நீ எப்படியாவது இழுத்து வர. முழுமையான கிரகணம் துவங்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்ஷ் என் கட்டுப்பாட்டுக்கு வந்து சொல்றது எல்லாம் கேட்பான். அன்ஷ், அன்ஷ்! வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேனே, கேட்டீங்களா என் வார்த்தைய? எங்க போய் இப்ப தேடுறது அவனை? அன்ஷ்! வேதஸ்ரீ, அன்ஷ். அண்ணி,
அட கடவுளே, அவன் அந்த மாய வளையத்தை நோக்கி போறான். ஆன்ஷ்! ஆன்ஷ்! 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது இன்னைக்கு நடக்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணலாம், ஆனா இன்னைக்கு அன்ஷை காப்பாற்ற முடியாது. நான் விருப்பப்பட்டது நிச்சயம் நடக்கும். Come on, Ansh. மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்து மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்து வை. வாப்பா அன்ஷ், மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்து வை. Come on, Ansh. மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்து வை. அன்ஷ் ஆன்ஷ்! அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? இது ஒரு மாய வளையம்.